இந்த ஊழியம் உபதேச ஊழியம் இப்படிதான் நம்ம செய்ய முடியுது. அதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை, அவருடைய வார்த்தை அதுதான். ஆமென். சோ அந்த வார்த்தையை தான் இவர் விசுவாசித்து அந்த வார்த்தையை தான் தொடுகிறார். அந்த 5 ஆகமத்தை தான் தொடறாங்க. ஓகே, சரியா உங்களுக்கு? இப்ப அந்த 5 ஆகமத்துக்கு ஹீப்ரூல பேர் சொல்றதுனால அல்ல, இங்கிலீஷ்ல சொல்றதுனால அல்ல, தமிழ்ல சொல்றதுனால அல்ல. அதுல சத்தியம் என்னன்னா, இந்த மனிதன் இந்த வசனத்தின்படி வாழுகிறபடினால இவரிடத்துல இருக்கிற இந்த பட்டயம் வேல்யூபிளா இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்படின்னு தொட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னையே தொடல, நீ ஒரு விசுவாசத்தோட தொட்ட பத்தியா, அந்த விசுவாசம். ஆமென். அப்ப இது நல்லா படிச்சீங்கன்னா ஈஸியா விளங்கி இருந்த இடத்துல அந்த விசுவாசம் என்ன பண்ணு சொன்னிய, உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசத்தின்படி உன்னை ரட்சித்தது என்றார். இங்க என்னன்னு போடல, நான் உன்னை சுகமாக்கினேன்னு போடல. இங்க சுகம் கிடைச்சா ரட்சிப்பு கிடைச்சா? ரட்சிப்பு. ஏன் இங்க ரட்சிப்பு கிடைக்குது? வார்த்தையை தொட்டுட்டாங்க. வார்த்தையை தொட்டாலே சுகம் மட்டும் அல்ல பாஸ்டர்மா. ஓகே, சரியா உங்களுக்கு? எல்லாமே கிடைக்குது. ரட்சிப்பு வரும்போது என்ன கிடைக்குது? எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு விசுவாசம் என்ன பண்ணி சொன்னேன், அவர் ரட்சிக்கப்பட்டா எல்லாமே கூட கொடுக்கப்படுது இல்லைங்க. ஆமென். ஸோ ரட்சிப்புங்கிறது எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொன்னா, இருளு வெளிச்சம். சரியா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தை உலகம், கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தையை நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது முதலாவது ரட்சிப்பு. ஆமென். அதோட கூட முடியுமானா முடியாது. உள்ளும் புறமும் மேய்ச்சல் நினைஞ்சலாம் கண்டடையலாம். அதனாலதான் ஆண்டவர் வசனம் யோவான் 10 சொல்றது தானே, ஒருவன் எனக்குள் பிரவேசித்தான் செய்வான். முதலாவது என்ன பண்ணுவான், ஒருவன் எனக்குள்ளாக பிரவேசித்தால், யோவான் 10க்கு வாங்க. நானே வாசல் 10:9. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். இந்த ரட்சிப்பு இருக்கு பத்தியில, ஒரு என் வழியாய் உட்பிரவேசி, அந்த வழியை தான் யார் தெரிஞ்சுக்கிட்டா? அந்த ஸ்திரீ கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டா. கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். 5 ஆகமம். ஆமென். வார்த்தை. இதெல்லாம் இன்னொரு இடத்துல என்னை தொடும்போது என்னை தொட்டது யாருன்னு கேட்பாரு. அது பின்னாடி நம்ம நிறைய படிப்போம். சரியா உங்களுக்கு? இங்க பாத்தீங்கன்னா இதோட ரகசியம் தாங்கய்யா. சரியா உங்களுக்கு? ஏன்னா இப்ப வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது. என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டோம், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த முதல்ல குணமாக்கப்படும் போது மகனேன்னு சொல்லுவாரு. மத்தேயுல இதுல வாட்சிங்க தானே, அப்போது 9:2 வாட்சிங்கன்னா மகனேன்னு சொல்லுவாரு.
மகனே திடன் கொள்னு சொல்றாரா? மகனே திடன் கொள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொன்னாரா? ஓகே. இங்க வந்து மகளேன்னு சொல்றாரா? ஆமா. இப்ப அதனால வந்து அவரை வந்து இயேசு அப்பான்னு கூப்பிட முடியாது, அந்த ஆஸ்பெக்ட் கிடையாது. இது வந்து ஹீப்ரு கிரீக்ல சொல்ல போனீங்கனாலும், கிரீக்ல போனீங்கனாலும் ஹீப்ரு பர்ஸ்பெக்டிவ்ல இன்மெச்சூரா இருக்கிறது, சின்ன குழந்தையா இருக்கிறீங்களா, அந்த ஆஸ்பெக்ட்ல மூவ் பண்ற விஷயம். மகனே மகளே அந்த பழக்கத்துல சொல்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மகனே மகளேனா இயேசு அப்பா வாக்கி விட்டு சத்தியத்தை குழப்பி விட்டுறதுக்கெல்லாம் இதுல இருக்கிற ரகசியம், இதுல இருக்கிற விஷயங்கள் இங்க அது. ஏன்னா மேலோட்டமா அவங்க படிக்கிறதுனால அப்படி வர்றதுனால. ஆமா, கேட்டுக்கலாங்க. அப்பாவே சொல்லக்கூடாதுன்னா நிறைய இடத்துல அவரு மகனேன்றாரு, மகளேன்றாரு. அது அப்படி வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப மகனே மகளே தானே சொல்றாருன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இப்ப ஆண்டவர் வந்து சுகப்படுத்துனது, உயிரோட எழுப்புனது எல்லாம் பாருங்க, கல்யாணம் ஆகாத சின்ன பிள்ளைகள் தான். கல்யாணம் ஆகாத சின்ன வயசு, கல்யாணம் ஆனவங்க யாருமே என்ன செய்யல, அவரு கல்யாணம் ஆனவங்க யாருமே அவர் சுகப்படுத்த இது படுத்தவே இல்லை, உயிரோட எழுப்பவே இல்லை. எல்லாமே பிஃபோர் மேரேஜ் தான். சரி, உங்களுக்கு அதுக்கு ஒரு காரியங்கள் இருக்கு தானே, நிறைய இருக்கு பாசமா, உள்ள வந்து ஊறப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் அவருடைய ஸ்டாண்டர்டுங்க, ஒரு லிமிட், எல்லாமே இப்படிதான் வச்சிருக்காரு, அப்படிதான் கொண்டு போறாரு. உள்ள படிக்கணும், இதுதான் நம்ம நிறைய என்ன செய்யணும், வந்து படிக்கணும் தானே, கற்றுக்கொள்ளணும் தானே. அவர் அறிகிற அறிவு மட்டும்தாங்க நமக்கு நித்திய ஜீவன். உலக ஞானம் அல்ல, ராஜாக்களின் ஞானம் அல்ல, புரியுதா உங்களுக்கு? உலக ஞானம் அல்ல, நமது மகிமைக்காக எழுதி கொடுக்கப்பட்ட தேவ ஞானம். புரியுதா உங்களுக்கு? இப்ப மகளே என்ன ரட்சிக்கப்படும் சொல்லும்போது அவ வந்து தொட்டது இதுதான். அப்ப அவ தொட்டா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனிதன் இவரு, இங்க இந்த வார்த்தையில வல்லமை உண்டுன்னு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய விசுவாசம் என்ன பண்ண முடிச்சு, ரட்சித்தது. அப்படிங்கிற போது அந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துருங்க வரிசையா. சரியா உங்களுக்கு? அந்த ரட்சிப்புன்னு சொன்னாரு பாருங்க. இப்ப இவ வீட்டுக்கு போகும்போது சொன்னாரு, வீட்டுல அப்ப அவன் வீட்டுக்கு என்ன வந்துருச்சு, அது கர்த்தர் சொல்ல. நாமும் ரட்சிக்க போறதே கர்த்தர் நம்ம ரட்சித்தாதான். ஆமென். அப்ப ஒருவன் என் வழியாக உள்ளே பிரவேசித்தால், பிரவேசிக்கணும்னா வார்த்தை தான் என்ன செய்யணும், உள்ள வரணும், வார்த்தை வழியாகத்தான் உள்ளே வரணும். ஆமென். அதுக்கு ரொம்ப ஒரு அழகான பாடமாக சொன்னோன்னு சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட, உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தா என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு அவ உடனே சுஸ்தமானாள். சரியா? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, உள்ள போறாரு. இப்ப உங்க இதுக்கு தான் உள்ள மரித்த தலைவர் வீட்டுக்கு போயாச்சு. தலைவர் வீட்டுக்கு போன உடனே அங்க என்ன நடக்குது, எல்லாரும் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, எல்லாமே இது பண்ணியாச்சுல, துக்கத்துல இருக்கிறாங்க, போட்டு தாரை அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப அங்க போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். நகைத்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க, அங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் இருந்துச்சா? விசுவாசம் இல்லை. ஆமென். சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் விசுவாசம் இல்லைங்கிறதுனால, சுத்தி இருக்கிறவங்க நகைக்கிறாங்கிறதுனால ஆண்டவர் வந்து செய்யாம விட்டாரா? இல்லை. அதனாலதான் நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, உலகங்களுக்காகவோ மனிதர்களுக்காகவோ மற்றவர்களுக்காக அவர் எப்பொழுதுமே தன்னை என்ன செய்யறது இல்லை, மாற்றிக்கொள்றதே இல்லை. அதனாலதான் நமக்கு வேதம் நமக்கு எப்பொழுதுமே போதிக்குது, அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம நின்றோம்னா அவர் நம்மை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. ஆமென். மனிதர்களை நம்பணும்னா மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டு வருவாங்க, நடுக்கடல்ல அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. புரியுது உங்களுக்கு? கல்யாணம் பண்றாங்க, கணவன் மனைவி கடைசி வரை இருக்க முடியுதா? கணவன் மனைவி விட்டு போறா, மனைவி விட்டுட்டு போயிடுறாங்க, வயது பிள்ளைகள் போயிடுது, இப்ப என்னென்னமோ நடக்குதுங்க. அப்புறம் போனா மாதிரி லோத்து போனா நீ இந்த சைடு இப்போ அந்த சைடு புரியுது உங்களுக்கு? ஒரு இது இல்லை தானுங்க. ஆனா கர்த்தர் மட்டும்தான் என்ன சொல்றாரு, நம்ம ஆத்மாக்கு சொல்றாரு, நான் நீ செத்தால என்றதான் நீ வரப்போற, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ரொம்ப மெஜஸ்டியான விஷயம். சரியா உங்களுக்கு? அப்ப இந்த ஒரு தகப்ப நம்பினா பாருங்க, மறைத்து போயிட்டா வீட்டுக்காரங்களை பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரு இது விட்டுருங்க. இல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் முடியும், நம்பி வந்தோடனே எல்லாரும் வெளியில போய் சொல்லிட்டு ஏன் கூட வச்சுக்கலன்னா ஏதாவது முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு என்ன பண்றாரு, கையை பிடிச்சு பிடித்து உடனே அவள் எழுந்திருந்தாள். கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்தார். சம்பவம் நடந்திருக்கு, பிடிச்சோன்னா உடனே எழுந்திருச்சிருப்பா. சரியா? இங்க என்ன நமக்கு இதுக்காக நமக்கு எழுதி கொடுக்கப்படுதுன்னா, இயேசு மேல் வைக்கிற விசுவாசம்.
இப்ப என்னன்னா ஒருத்தர் முடவன் இருந்தான் அவனால முடியாது, 4 பேர் சேர்ந்து கொண்டு வந்தாங்க, அங்கே வந்து அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. சரியா? உங்களுக்கு வசனத்தை பார்த்தா ரட்சிப்பு வந்துச்சு. சரியா? இவன் செத்து போயிட்டான், கன்ஃபார்மா செத்து போயிட்டான், சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, லிட்ரலி செத்து போயிட்டான். ஆனால் அவன் கேள்விப்பட்ட ஆண்டவர் மேல கேள்விப்பட்ட விசுவாசம் கேட்டிருக்கான், நிறைய வருஷம் கேட்டு வந்துட்டு ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார்னா அவருக்கு என்ன மாதிரி வல்லமை இருக்கு. கண்டிப்பா என் பிள்ளை என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பார். ஆமென். நம்ம எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்காக அதாவது வந்து அந்த அந்த விசுவாசத்தை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். சரியா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தவான்களே, இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ரகசியங்களையும் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களையும், அது மாத்திரமல்ல எபிரேயத்தினுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏன் எபிரேயத்தை படிக்க வேண்டும் என்கிற இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒன்று நாங்கள் வைக்கிறோம். அது இலவசமாய் வைப்போம். அது எதற்காக நாம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள். அதுக்கு பின்பு நீங்கள் வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு சரியான சத்தியத்தின்படி நாம் வளருவதற்கும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் விசேஷ விதமாய் போதகர்கள் நீங்கள் இதை படித்து உங்கள் சபை மக்களுக்கு சரியான சத்தியத்தை கொடுத்து அவர்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று உகந்த மனவாட்டிகளாய் உருவாக்க வேண்டியது உங்களுடைய பெரிய பொறுப்பு. ஆகவே இந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆகவே நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளில பங்கு பெற்ற ஒவ்வொரு போதகர்களுக்கும் அரியான சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யபடி சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட வேதம் பேசுகிற நிகழ்ச்சி குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம் ஷாலோம்.